ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் சன் சங்கீஸ் கிச்சன் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா முட்டை சாதம் செய்ய போகிறோம். முட்டை சாதம் சாப்பிட்றதுக்கு அப்படியே பிரியாணி மாதிரியே டேஸ்ட் வருங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தோன்னா 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சம் தூளுப்பு, கொஞ்சம் சீரகத்தூள், 1 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், 5 முட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சதுமே நம்ம அந்த 1 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு வச்சுருந்தோம்ல அதை சேர்த்திக்கலாம். இப்போ இந்த கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுருக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகட்டும். இப்போ நாம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம்ல, இப்போ பச்சை மிளகாவை சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாவை 2 பெரட்டிட்டு இது கூட நாம் இப்போ அந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டதுனால அப்படியே கொஞ்சம் நம்மளுக்கு அந்த பிரியாணியோட ஸ்மெல் நம்மளுக்கு வரும் சாப்பிடும்போது. இப்போ நம்ம கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இப்போ நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்திட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வேகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். நல்லா வெந்துருச்சு. இப்போ வெந்ததுக்கப்புறம் இது கூட சீரகத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், இப்போ இதெல்லாம் சேர்த்திட்டு இப்போ இதை நாம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு நல்லா வெந்து சுருண்டு வரணும். அது வரைக்கும் நாம் கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். நல்லா வெந்து வரணும். கிளறிட்டே இருக்கலாம் கொஞ்ச நேரம்தான். நல்லா வணங்கிருச்சுனா தான் டேஸ்ட்டு நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நாம் பேன்லேயே ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுக்கலாம். ஒரு பக்கம் கொஞ்சம் கேப் வச்சுக்கலாம். அந்த கேப்பில் நாம் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இதில் இப்போ நம்ம 5 முட்டை எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த முட்டையை உடச்சி இதில் சேர்த்திக்கலாம். அது முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்திட்டு அது கூட கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இப்போ முட்டை கூட அந்த மிளகுத்தூளும் உப்பும் கலங்குற மாதிரி கலக்கிட்டு நல்லா இப்போ மசாலாவையும் சேர்த்தி நம்ம முட்டை கூட கலங்குற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். முட்டை இருக்கிறதுனால நம்மளுக்கு பாத்திரத்தில் அடியிலையும் சைட்லேயும் நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம நல்லா கரண்டியில் சுரண்டி விட்டுட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், நல்லா முட்டை வெந்து சுருண்டு வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசி சாதத்தை இப்போ இதில் கொட்டிக்கலாம். உங்கள்கிட்ட பாசுமதி அரிசி இருந்துச்சுன்னா அந்த சாதத்தை கூட நீங்கள் பாசுமதி ரைஸ் சாதத்தை சேர்த்தி கூட கலர்னா பார்க்க அழகாக இருக்கும். டேஸ்ட்டு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம முட்டையும் சாதத்தையும் கலங்குற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். எக் ரைஸ் முட்டை சாதம். இது லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதே நல்லா மணமாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.